சுவாமிக்கு தேங்காய் உடைக்கும் பொழுது தேங்காய் அழுகி இருந்தால் ஏதேனும் அபசகுணமா? இதற்கு ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டுமா? அழுகி போன தேங்காயை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு நல்ல தேங்காயை உடைக்க வேண்டியதுதான், அவ்வளவுதானே. இதையே அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இதெல்லாம் நினைச்சுண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னா, தேங்காய் சுவாமிக்காக நம்ம வாங்கிட்டு போறோம் அல்லது நம்ம வீட்டிலேயே ஒரு பூஜைக்காக தேங்காயை வாங்கிட்டு வரோம் பொழுது நல்லா தட்டி பார்த்து தானே வாங்கிட்டு வரணும். நல்லா தட்டி பார்த்து வாங்கிட்டு வந்து, நான் வாங்கிட்டு வரும்போது நல்லாதான் இருந்துச்சு, ஆனா உடைக்கும் போது அழுகி போயிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆயிருக்கும், நம்ம அதை கவனிக்காமலே விட்டுருப்போம், அதனாலதான் அழுகி போயிருக்குமே தவிர மிச்சபடி இன்னைக்கு வாங்கிட்டு வர்ற தேங்காய் இன்னைக்கு காத்தால பூஜைன்னு சொன்னா இன்னைக்கு வாங்கிட்டு வந்தா போதும் தானே. அதை விட்டுட்டு நம்ம 4 நாள் முன்னாடியே தயார் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு செய்யும் பொழுதுதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றது. இந்த தேங்காயை தட்டி பார்த்துட்டே வாங்கிட்டு போலாம் இல்லையா. எல்லாவற்றிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும், ஸ்ரத்தையோடு செயல்பட வேண்டும். இறைவனுடைய பூஜை என்று வரும் பொழுது, இறைவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்கிறோம் பொழுது அதிலே நாம் எந்த அளவிற்கு அக்கறை கொண்டிருக்க வேண்டும் இல்லவா. அது ரொம்ப அக்கறையோட செய்ய வேண்டிய வேலை தானே. அதனை விட்டுட்டு ஏதோ ஒண்ணு கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன், உடைச்ச அழுகி போயிடுத்து, இல்ல சுக்குநூறா உடைஞ்சு போயிடுத்து, இது எனக்கு அபசகுணமா பட்டுடுத்து அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் சகுனம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை.